ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரீர் பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர். கர்நாடகா தர்மஸ்தலா பெண்கள் கொன்று புதைப்பு விவகாரத்தில் செய்திகளை வெளியிட தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. பயங்கரவாதிகள் தொடர்பான வழக்குகளில் மட்டுமே செய்திகளை வெளியிட தடை விதிக்கப்படுகிறது எனவும் உச்சநீதிமன்றம் விளக்கம் அளித்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கடேசன். வணக்கம் வெங்கடேசன், என்ன காரணத்தை முன்வைத்து உச்சநீதிமன்றம் இந்த மறுப்பை தெரிவித்திருக்கிறது? இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டம் பெல்தங்கடி தாலுகா தர்மஸ்தலாவில் மஞ்சுநாதர் கோயில் என்பது அமைந்துள்ளது. இந்த கோயிலில் தூய்மை பணியாளராக பணியாற்றிய சாம்ராஜ்யமான மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் மற்றும் இளம் பெண்களை பலாத்காரம் செய்து கொன்று உடல்களை கோயில் நிலத்திலேயே புதைத்து விட்டதாக பகீர் தகவலை வெளியிட்டதை தொடர்ந்து தற்போது விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில்தான் இந்த கோயில் நிர்வாகத்தின் சார்பில் இந்த விவகாரம் தொடர்பான செய்திகளை யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களிலும் செய்தி நிறுவனங்களும் வெளியிடக்கூடாது என தெரிவித்து ஒரு மனுவை பெங்களூரு கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அந்த மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்த நிலையில் அதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு வந்து தாக்கல் செய்தனர். இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் இது போன்ற செய்திகளை வெளியிடக்கூடாது என தெரிவித்து ஊடகங்களுக்கு தடை விதிக்க முடியாது என்றும், இதுபோன்ற புதிய மனுவை அவர்கள் மீண்டும் விசாரணை நீதிமன்றத்திலேயே தாக்கல் செய்து உரிய நிவாரணம் தேடிக்கொள்ளலாம் என்ற ஒரு உத்தரவை தெரிவித்து மனுவை நிராகரித்து தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். உங்கள் விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். ஆகஸ்ட் 10 மயிலாடுதுறை பூம்புகாரில் பாமக வன்னியர் சங்க மகளிர் மாநாடு. மருத்துவரை அழைக்கிறார் மகளிர் பேரணமே வாரீர் பாக்கம் சக்திவேல் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர்.